அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு இயல் 4 இந்த உரைநடைப்பாடம். உரைநடைப்பாடத்தில் 2 கற்பவை கற்ற பின் பகுதியில் 2 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு வினாவுக்குரிய வினாவும் விடையும் பார்த்துட்டு அடுத்தது 2வது வினா என்ன அப்படின்னு சொன்னால், தமிழகத்தில் விடுதலைக்கு பின் தமிழக கல்வி நிலையை விளக்குதல். அதற்குரிய பதில்: ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு, லட்சுமணசுவாமி கல்விக்குழு, கோத்தாரி கல்விக்குழு, புதிய கல்விக் கொள்கை போன்றவை விடுதலைக்கு பின் இந்திய கல்வி நிலையை படிப்படியாக வளர்ச்சியடைய செய்தன. அது 2வது கருத்து. இந்திய அரசியலமைப்பின்படி கல்வி கற்றல் அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக உள்ளது. இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வி சட்டம் அல்லது கல்வி சட்டம் ஆகஸ்ட் 2009 இயற்றப்பட்டது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழக கல்வியறிவு 80.9 விழுக்காடு, ஆண்களின் கல்வியறிவு 86.77 விழுக்காடு, பெண்களின் கல்வியறிவு 73.44 விழுக்காடு. இது தேசிய சராசரியை விட அதிகமாகும். ஆகவே விடுதலைக்கு பின் தமிழக கல்வி நிலை இவ்வாறு இருந்தது என்பது பற்றி வகுப்பில் கலந்துரையாடல் மூலம் பார்ப்போம். இந்த செய்தியை பாருங்கள். இந்த செய்தியை வைத்து கலந்துரையாடல்.